ஹாய். எம்பெடெட் சிஸ்டம்ல வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நம்ம ஒரு மணல்ல இருந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸர் எப்படி உருவாகுதுன்ற வீடியோ வந்து லைனா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் இருக்கும் எப்படி உருவாகுதுன்னு வந்து பார்த்துருப்போம். ஸோ இது மேலே வந்து லிங்க் கொடுக்குறேன். அது பார்த்துட்டு வந்தால் தான் இது வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நம்ம ஸ்கூல் காலேஜஸ்ல வந்து படிச்சிருப்போம் லாஜிக் கேட் சிம்பிள்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லாஜிக் கேட் சிம்பிள்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா, ஸோ பிளாக்கா வந்து கனெக்ஷன் கொடுத்து ஒரு அவுட்புட் வந்து வெளியே எடுத்துருப்போம். ஸோ எதுக்காக நம்ம அப்படி பண்ணோம்? அப்படி இந்த லாஜிக் இந்த கேட் இந்த லாஜிக்குள்ள அப்படி என்னதான் லாஜிக் வந்து அடங்கி இருக்கு சரிங்களா? அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ நம்ம நார்மலா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஸ்கூல் காலேஜஸ்ல என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா அண்ட் ஆர் எக்ஸ்ஆர் நேண்ட் நார் எக்ஸ்நார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு இருக்கு, நாட் கேட் இருக்கு, யூனிவர்சல் கேட் பஃபர். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 எடுத்திருக்கேன் சரிங்களா? ஸோ மிஸ் பண்ணது வந்து நீங்க வந்து படிக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஈஸியான கேட் நாட்டு, அதுக்கப்புறம் கஷ்டமான கேட்டு, பஃபர் கேட் இதெல்லாம் வந்து விட்டுருங்க சரிங்களா? ஸோ நான் நடுவில் இருக்கிறது வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும் போது அண்டு கேட்னா இந்த சிம்பிள், ஆல் கேட்னா இந்த சிம்பிள், நாது நேண்டுனா இந்த சிம்பிள் சரிங்களா? இதெல்லாம் வந்து படிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிருப்போம்னு பாத்தீங்கன்னா 0 0 நம்மளுக்கு வந்து 0 கிடைக்கும். ஸோ 0 1 0 இது எது கூட மல்டிப்ளை பண்ணாலும் 0, இதுக்கு வந்து 1. பட் வந்து பாத்தீங்கன்னா ஆல் கேட் வந்து அப்படியே ஆப்போசிட் சரிங்களா? 0 0 மட்டும்தான் 0, மொத்ததெல்லாம் 1. ஸோ இந்த ஏபி இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இது அவுட்புட். ஸோ இதை பத்திலாம் வந்து நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஓகே கைஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்ட் சரிங்களா? அண்ட் கேட்டோடைய ஒரு லாஜிக். ஸோ இதுல வந்து பார்த்துருப்போம் ஏபின்றது ஒன்றும் இல்லை, இன்புட் நம்ம கொடுக்க வேண்டிய இன்புட்ஸ் சரிங்களா? ஸோ நம்ம இன்புட் கொடுத்துட்டோம். இது வந்து ஒரு லாஜிக்ல பாஸ் ஆகி நம்மளுக்கு வந்து கியூன்ற ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பூலியன் எக்ஸ்பிரஷன் வந்து கியூ ஈக்குவல் டு ஏ இன்டூ பி சரிங்களா? ஸோ ஏ இன்டூ பி, அதனால 0 கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். இன்டூ 1 மல்டிப்ளை பண்ணா 1 வரும். ஸோ இந்த லாஜிக் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த அண்டு கேட் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த அண்டு கேட் ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது என்ன டிரான்சிஸ்டர்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த அண்டு கேட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிரான்சிஸ்டர் இருக்கும். ஸோ இந்த 2 டிரான்சிஸ்டருக்கு என்ன பண்ணுவோம்னா பேஸ்ல வந்து ஏன்ற ஒரு இன்புட்டும், செகண்ட் டிரான்சிஸ்டருக்கு பில ஒரு இன்புட்டும் வந்து கொடுப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் கனெக்ஷன் வந்து விசிசில கலெக்டர்லயும் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து எமிட்டர்லயும் கிடைக்கும். ஸோ எதுக்காக இங்க ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து தடுக்கிறதுக்காக. எனக்கு வந்து ஸ்டாண்டர்டா வந்து வோல்டேஜ் வேணும், அதிகமா கம்மியா வந்து வரக்கூடாது. ஸோ சேஃப்டிக்காக ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்னுன்ற சிம்பிள் எது ரெப்ரசென்ட் பண்றா, கரண்ட் வந்து வரத்துக்கு ரெப்ரசென்ட் பண்ணு அப்படியே வச்சுக்கலாம். இல்லைன்னா கரண்ட் ஆன் அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். 0ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்னு வச்சுக்கலாம். 1ன்னா ஆன், 0ன்னா ஆஃப். ஸோ இந்த இடத்துல வந்து கரண்ட் வந்துட்டே தான் இருக்கும் சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிடும் அன்லெஸ் நம்ம இங்க பவர் சப்ளை கொடுக்குற வரைக்கும். இப்போ இது வந்துட்டே இருக்கு, இங்க கரண்ட் இருக்கு. நான் இங்க பவர் சப்ளை கொடுக்கலன்னா இது வந்து ஃப்ளோ ஆகாது. ஏன்னா போன வீடியோல வந்து டிரான்சிஸ்டர் பச்சவங்களுக்கு கிளீனா தெரியும் எதனால வந்து இங்க கரண்ட் ஃப்ளோ ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஏல ஒரு இதுல இருக்க மாதிரி இங்க 0 இன்புட் சரிங்களா? பில வந்து இங்க 0 இன்புட். அப்போ கரண்ட் நான் ஃப்ளோ பண்ணா இங்க எனக்கு கரண்டே வரலன்னா இந்த கேட் ஓப்பன் ஆகாது. இங்கேயும் கரண்ட் வரலன்னா இங்கேயும் கரண்ட் வராது. அதனால பாத்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் 0 வரும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இங்க 0 சரிங்களா? இங்க 0 கொடுக்குறேன், இங்க வந்து 1 கொடுக்குறேன். ஸோ எனக்கு இங்க கரண்டே வராது. அப்போ இங்க மட்டும் நான் பவர் சப்ளை கொடுத்தேன்னா இங்க எப்படி எனக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும்? அதனால பாத்தீங்கன்னா இதுவும் 0 தான். அடுத்து நான் இங்க 1 கொடுக்குறேன். ஸோ கரண்ட் இங்க ஃப்ளோ ஆயிடுச்சு. ஸோ செகண்ட்ல வந்து 0 கொடுத்தாதான், சரி செகண்ட்ல 0 கொடுத்துட்டோம், இங்க வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஏன்னா 0 1ன்னு கொடுத்தாதான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ அதனால இங்கேயும் அவுட்புட் 0 தான் வரும். அதனால பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துலயும் வந்து பவர் சப்ளை 1 கொடுக்குறோம். ஸோ கரண்ட் சப்ளை வந்து என்ன ஆகுதுன்னா ஃப்ளோ ஆகுது. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1ன்றது வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த 2 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா இந்த அண்டு கேட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க சரிங்களா? இதுதான் வந்து டிரான்சிஸ்டர் ஸ்விட்சஸ்ன்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஸோ சர்டன் கேசஸ்ல வந்து இது அதுக்கேற்ற மாதிரி யூஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஸ்விட்சஸா ஆக்ட் ஆகுது சரிங்களா?
இதே வந்து பாத்தீங்கன்னா அண்ட் கேட் ஐசி, சரிங்களா? ஒரு அண்ட் கேட் ஐசி எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 4 லாஜிக், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 4 கேட்டை வந்து ஒரு ஐசியில கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏபி, சரிங்களா? இன்புட் ஒரு அவுட்புட், ஏபி இன்புட் ஒரு அவுட்புட். இது வந்து கிரவுண்டு, இது வந்து பவர் சப்ளை. ஸோ எதுக்காக இந்த கிரவுண்டு பவர் சப்ளைன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரவுண்டை வந்து நம்ம கீழே கனெக்ட் பண்றோம், இந்த விசிசி வந்து மேல. இங்க பவர் கொடுத்துட்டு இங்க கிரவுண்ட் பண்ணாதான் இந்த சிஸ்டம்குள்ள ஃபுல்லா பவர் வந்து போகும். அப்பதான் நம்ம இன்புட் கொடுத்து ஒரு அவுட்புட்டை எடுக்க முடியும். ஸோ இந்த பவர் சப்ளை கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு எதுவும் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லாஜிக் கேட்டை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் வந்து பார்க்கலாம். இது வந்து ஆர் கேட். ஸோ இந்த ஆர் கேட்ல வந்து நினைச்சிருப்பீங்க, ஸோ இது வந்து ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ற மாதிரி, சரிங்களா? இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த சிம்பிள் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து 0 0 0 தான் வரும். ஆனா இங்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 0 1 பிளஸ் பண்ணா 1, இங்க பிளஸ் பண்ணா 1, இங்க பிளஸ் பண்ணா அதே 1 தான் வரும், சரிங்களா? ஸோ இந்த ட்ரூத் டேபிள் உங்களுக்கு தெரியும். அதை வந்து நம்ம இந்த டிரான்சிஸ்டர் வச்சு எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நார்மலா தெரியும், இங்க கரண்ட் வரும், இங்க வந்து பர்மிஷன் 1 வந்தா மட்டும்தான் கரண்ட் இது வழியா ஃப்ளோ ஆகும். இங்கேயும் 1 வந்தா தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும், 0 வந்தா ஃப்ளோ ஆகாது, சரிங்களா? ஸோ இது கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. விசிசி இங்க ஸ்டார்டிங்ல கலெக்டர், இதுக்கும் கலெக்டர்ல ரெண்டுத்துக்கும் விசிசி கனெக்ட் பண்ணிட்டோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்டுக்கு 2 எமிட்டரையும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆகும்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. இங்க வந்து கரண்ட் வந்து, ஸோ எனக்கு இந்த இடத்துல 1 வந்துச்சுன்னா எனக்கு இந்த டிரான்சிஸ்டர் ஏன்றது வந்து ஆன் ஆகிட்டு எனக்கு அவுட்புட் வந்து 1 கொடுக்கும், சரிங்களா? ஸோ எதனாலன்னு பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து வந்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டருக்கு கரண்ட் போய் இங்க நின்றுடும். அதே மாதிரி இன்னொன்று கரண்ட் வந்துட்டே இருக்கு, செகண்ட் டிரான்சிஸ்டருக்கும் கரண்ட் போய் இங்க நின்றுடும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 0 0, இங்கேயும் 0 இங்கேயும் 0, அப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகாது, சரிங்களா? அவுட்புட் 0 கிடைச்சிடும். செகண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பில வந்து நமக்கு கரண்ட் வந்துட்டே இருக்கு, இங்க போய் நின்றுடும், ஏன்னா பி வந்து 0. ஸோ ஏ வந்து பாத்தீங்கன்னா 1. ஸோ 1 இங்க கொடுத்துட்ட உடனே கரண்ட் நேரா வந்து இது வழியா பாஸ் ஆகி போய் இந்த இடத்துல கீழே போயிடும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா 1. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஈஸியா வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம அடுத்து போகலாம். ஸோ இது வந்து இதோடைய ஆர் கேட்டோடைய ஐசி தான், ஓகேங்களா? இதுக்கும் அதே பார்த்தீங்கன்னா விசிசி கிரவுண்டு, இதுக்கும் அதே வந்து 4 இருக்கும், சரிங்களா? 2 இன்புட் ஒரு அவுட்புட். ஸோ இப்படிதான் வந்து ஐசி வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேண்ட் கேட். ஸோ இது உங்களுக்கு நார்மலாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவுட்புட் எடுப்போம், பட் நேண்ட் கேட்ல வந்து பாத்தீங்கன்னா டாப்ல வந்து அவுட்புட் எடுப்போம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பவர் வருது, ஒரு ரெசிஸ்டர் போட்டிருக்காங்க, எதுக்காகனா சேஃப்டிக்காக. பவர் வந்துட்டே இருக்கு, சரிங்களா? இந்த இடத்துல 1 வந்து வந்துட்டே இருக்கு, ஸோ இங்க போய் நின்றுடும். அதே மாதிரி ஓகேங்களா? அண்டு கேட்ல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரிதான் அண்டு கேட்ல அவுட்புட் இங்க இருந்து எடுப்போம். அதே வந்து பாத்தீங்கன்னா நேண்ட் கேட்ல அவுட்புட் இங்க இருந்து மேல இருந்து எடுப்போம். ஸோ இப்போ வந்து 0 0 இருக்கு, 0 0, அப்போ இந்த இடத்துல பவர் நிற்கும், அதனால 1. இந்த இடத்துல 0, இந்த இடத்துல 1, சரிங்களா? பில வந்து 0, ஏல 1. ஸோ கரண்ட் இங்க ஃப்ளோ ஆனாலும் சரி இங்க போய் நின்றுடும், சரிங்களா? அப்போ எனக்கு 1 தான் வரும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பில வந்து 1, ஸோ ஏல 0. ஸோ 0 இருந்துச்சுன்னா இதுக்கு மேல வந்து கரண்ட் போகாது, அப்போ இந்த இடத்துல எனக்கு 1 வரும். ஸோ இந்த இடத்துல 1 1, ஸோ இந்த ரெண்டுமே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கரண்ட் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். ஃப்ளோ ஆயிட்டு எனக்கு என்ன ஆகும்னா கிரவுண்ட் ஆயிடும். ஸோ கிரவுண்ட் ஆயிட்டா இந்த இடத்துல வந்து எனக்கு கரண்டே நிக்காது, சரிங்களா? போயிட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு 0ன்றது வந்து எனக்கு அவுட்புட்டா கிடைக்கும். இன்னும் தெளிவா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் ஆகுனா மட்டும்தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 0 கிடைக்கும். ஏன்னா கிரவுண்ட் ஆயிடுச்சு, அப்போ இந்த இடத்துல வந்து கரண்ட் போகாது, எந்த சைடு கிரவுண்ட் இருக்கோ அதை நோக்கி தான் வந்து கரண்ட் போகும், சரிங்களா? இதுதான் வந்து இதோடைய கான்செப்ட். ஸோ இதுக்கும் பாத்தீங்கன்னா விசிசி கிரவுண்டு. ஸோ அதே மாதிரி 4 கேட் இருக்கு. 4 கேட்ல 2 இன்புட் ஒரு அவுட்புட். ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்டா வந்து எல்லா ஐசிலையும் இருக்கும், நேண்ட் கேட் ஐசி, எந்த கேட் ஐசி. ஸோ இந்த ஐசி நம்மளுக்கு எங்க தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம இந்த ஐசியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நால் கேட். ஸோ நேண்ட் கேட்டு வந்து அண்டு கேட்டும் சிமிலர் இருந்தது, வெறும் ஜஸ்ட் இது மாறினது தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆல் கேட்டும் நேண்ட் கேட்டும் அதே சிமிலர் தான், இதுவும் மாறிடும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து அவுட்புட் எடுக்கும். ஸோ இது பார்த்த உடனே உங்களுக்கு வந்து ஐடியா கிடைச்சிருக்கும், என்னன்னு பாத்தீங்கன்னா 0 0 1, சரிங்களா? இங்கேயும் 0, இங்கேயும் 0.
சரிங்களா? அப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த இடத்துல கரண்ட் மட்டும் இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல மட்டும் கரண்ட் இருக்கும். அதனால நம்மளுக்கு 1ன்னு கிடைக்கும். அதே மத்ததெல்லாம் போடும்போது ஏதாவது 1 இருந்துச்சுன்னா கூட நமக்கு இங்க கிரவுண்டுக்கு போயிடும். 1 இருந்துச்சுனாலும் கிரவுண்டுக்கு போயிடும். பி 1 இருந்துச்சுனாலும் கிரவுண்டுக்கு போயிடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த இடத்துல 0 தான் கிடைக்கும். ஸோ அந்த லாஜிக் தான் வந்து இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஐசி இது பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்டு ஆறு நேண்டு நார் சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4 ஐசியை பத்தி பார்த்துருக்கோம். சரிங்களா? இன்னும் 2 ஐசியை பத்தி நான் உங்களுக்கு சொல்லல. அப்புறமேட்டு நாட் கேட் பஃபர் இது பத்திலாம் கூட சொல்லல. ஸோ எதுக்காக நான் சொல்லலன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப இன்னும் கூட ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் நேண்ட் கேட்லாம் பாத்தீங்கன்னா இது 2 தான் வந்து நேண்ட் கேட்டா இருக்கும். ஒன்னு 0 இருக்கும் இல்ல 1 இருக்கும். சரிங்களா? இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதை நீங்களே வந்து செக் பண்றதுக்காக தான் மட்டும்தான் நான் வந்து சொல்லாம இருக்கேன். ஸோ ஆக்சுவலா இதை பத்தி நான் நல்லா டீப்பா சர்ச் பண்ணதுனால பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் டுட்டோரியல்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே தரேன். அந்த வெப்சைட்ல வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் படிக்கும் போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணி அந்த வெப்சைட்ல வந்து நல்லா ஈஸியா வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே தரேன். அதுல போய் பாருங்க. நீங்க பாக்குற இமேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இமேஜ்ல இருந்தா அந்த வெப்சைட்ல இருந்தா எடுத்தது. உண்மையிலேயே வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா படிக்கவும் நல்லா இருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து பேசிக்கா வந்து என்ன பார்த்தோம்னா ஒரு அண்டு கேட் ஆர் கேட் இந்த நாண்டு நார் இதெல்லாம் வந்து எப்படி உருவாகுது, எப்படி ஒரு டிரான்சிஸ்டர்ல இருந்து இந்த லாஜிக் வந்து எடுத்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நேண்டு ஆர் நேண்ட் இது மூணுத்து கேட்டை கனெக்ட் பண்ணி ஒரு அவுட்புட் எடுத்துட்டு வருவாங்க. ஸோ இது மூணுத்து கனெக்ட் பண்ணி 4 அவுட்புட் கூட எடுத்துட்டு வரலாம். ஸோ அண்டு நார் கனெக்ட் பண்ணி ஒரு அவுட்புட் எடுத்துட்டு வரலாம். ஸோ அண்டு ஆர் கனெக்ட் பண்ணி இல்ல அண்டு கனெக்ட் பண்ணி ஒரு அவுட்புட் எடுத்துட்டு வரலாம். ஸோ இந்த அவுட்புட்லாம் வந்து எப்படி எடுத்துட்டு வருவாங்க அப்படின்றத வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா கைஸ்? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ நான் ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து மாட்டிக்கிட்டதுனால என்னால வந்து கண்டினியூஸா வந்து வீடியோ பண்ண முடியல லாஸ்ட் 50 டேஸா. ஸோ இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸா வீடியோ போட ட்ரை பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்க. அவங்களும் இந்த மாதிரி எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.